இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக தருவோங்க, கெஸ்ஸிங் கொடுப்போம். அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 694. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 864, 255. சரிங்களா, ஒரு டபுள்ஸ் இருக்குது. 16/3/2025 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 438, 123ங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா, லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே, எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா, கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில், சரிங்களா, மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 ஜோடி 2D நம்பர் 2 3D நம்பர் எடுக்க முடியும். சரிங்களா, 2 இலக்க எண்ணும் ஏபிசி 3 இலக்க எண்ணும் நீங்கள் 5 நம்பர் எடுக்கணும். ரிப்பீட்டட் நம்பர், திரும்ப திரும்ப வரக்கூடிய நம்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து. சரிங்களா, அதுக்கு இந்த வீடியோ தெளிவாக தான் பார்த்தா தான் முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி எடுத்துட்டிங்கனாவே மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணால் டெய்லியும் 3D தட்டி தூக்கலாங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 9, 8, 4ன்னு இருக்குது. நீங்கள் வரிசையாக இருக்குன்றத மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே போன வாரமும் டபுள்ஸ் அடிச்சிருக்கு. இந்த வாரம் நேற்று அடித்தது பார்த்தீங்கன்னா ரம்மி நம்பர் அடிச்சிருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வர கெஸ்ஸிங் சிங்கிள் போர்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். 4, 4, 7, 7. சரிங்களா, அதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். 47, 74 பேர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேர். இதை நான் தனியாகவே 7, 7, 4, 4ன்னு எழுதியிருக்கேன். 4, 7 எழுதியிருக்கேன். 7, 4 நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 8, 2. சரிங்களா, 8, 2 தெரியுதுங்களா எந்த மாதிரி எழுதியிருக்குன்னு. 0 சி போல் 0 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டு இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க நம்பர் ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு மீதி இருக்க 4 நம்பர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம சிங்கிள் போர்டு எடுத்து கொடுப்போம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த 123, சரிங்களா, இந்த 123க்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி வின்னிங் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நம்ம 123 கொடுத்துருந்தோங்க. சரிங்களா, அதேமாதிரி 723, 23 வச்சு நிறைய நம்பர் கொடுத்துருந்தோங்க. 023 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி 1, 2 வரும் அப்படின்றதையும் சொன்னோம். 1ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வருன்றதையும் வாய்ஸ் போட்டிருந்தோம் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில். அதனால தாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பை எல்லோரும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகுதுங்க. சரிங்களா, இன்றைக்கி 16ஆம் தேதி, 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் 10 ஏபிசி, சரிங்களா, 10 ஏபிசி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். எத்தனை வின்னிங் வாங்கியிருக்கோம்? 10 ஏபிசி வந்து வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த 10 ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 5D வந்து 2 நம்பர் வாங்கி கொடுத்துருக்கோம். 4D வாங்கி கொடுத்துருக்கோம். டைரக்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆக மொத்தத்தில் 4 இது ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம். மீதி 6லையுமே நமக்கு நல்ல பாக்ஸில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 5 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற 5 நாளும், சரிங்களா, மீதி இருக்கிற 5 நாளும் பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து 2D வின் பண்ணியிருப்போம். சரிங்களா, மீதி இருக்கிற 5 நாளைக்கு வந்து நம்ம 2D வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா நாளுமே வின் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா, எல்லா நாளும் வின் பண்ணியிருக்கோம். மாதத்தில் பாதி நாள் ஆயிருக்கு, 10 வின்னிங் எடுத்துட்டோம். இன்னும் 15 நாள், சரிங்களா, அந்தாண்ட ஒரு 4 நாள் இருக்குது. இன்னொரு 15 நாள், நம்ம 30 நாள் கணக்கு வச்சுட்டா கூட
நம்மளால் இன்னும் ஒரு 10 வின்னிங் வாங்கி தர முடியும். அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க. அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எம்சி கெஸ்ஸிங் குரூப்பை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன் 7 7 4 4 அதை ரெண்டையும் சேர்த்து 4 7 முடிஞ்சால் 7 4 மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம். சரிங்களா? இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 8 8 0 0 இதுக்கு பவர் எடுத்து 8 5 பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி 2 2 2 4 4 8 இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4 8 8 4. சரிங்களா? இதை வேணால் கூட கொஞ்சம் திருப்பி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இதை வேணால் கூட நீங்கள் திருப்பி வைங்க. இதை நான் மிஷின் நம்பர்னால நான் முன்னாடியே கூட சொல்கிறேன். இந்த நம்பர் திருப்பி வைங்க. மிஷின் நம்பரில் வந்துட்டால் வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், மிஷின் நம்பரில் வந்துட்டால் நம்ம சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் பூரா மிஷின் நம்பரில் வந்துட்டால் விட்டுருங்க. மேக்ஸிமம் மிஷின் நம்பரில் இந்த பேர் வந்தாவே நம்ம விட்டுட்டு தான் அடுத்த பேர் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6 7 இது பவர் எடுத்து 1 7 அப்படியே வந்து 6 6 9 9ன்னு கொடுத்துருக்கோம். கண் இருக்கட்டுங்க. ஏன்னா நம்ம டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த டபுள்ஸ் வந்து 7 கொடுத்துருக்கோம், 4 கொடுத்துருக்கோம், 8 கொடுத்துருக்கோம், 2 0 கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் 7 4 பேரை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். 8 0க்கு 8 5ன்னு பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த 2 8ஆக இருக்கட்டும், இந்த 4 8ஆக இருக்கட்டும் இங்கே இருக்குது. அதனால தான் அது இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதிகப்படியான கணக்கில் வரதுனால தான் அதை சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம கொடுத்த டபுள்ஸ் வச்சு கூட நீங்கள் மேட்ச் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவை நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா 6 6 9 9 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ டபுள்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ரம்மி நம்பர் இருக்குது. ஆல்ரெடி போன வாரமும் டபுள்ஸ் இருக்குது. அப்போ மீண்டும் டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் நம்ம இதை எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க உங்கள் கணக்கில் வரவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச மட்டும் டபுள்ஸையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் மீன்ஸ் 7 4 கொடுத்துருக்கோம், 7 4ன்னு எழுதியிருக்கோம், 8 0 கொடுத்துருக்கோம், 0 8 அந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? 2 8 8 2 2 4 இந்த மாதிரியான இது பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கோம். அதில் அந்த மாதிரி பேர் அமைஞ்சால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அதில் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பேர் அமையிறப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 4 கொடுத்துருக்கோம், தெரியுதுங்களா? 2 4 கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணாவே டெய்லி கன்ஃபார்ம் வின்னிங் இருக்குங்க. சரிங்களா? அதுக்காக நம்ம சொல்கிறோம், ஒரு டிப்ஸ் மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசாக பணமாக எதிர்பார்க்கறதில்ல, 2 சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம். ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நானும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நீங்களும் எனக்கு ஒரு சப்போர்ட் ஃப்ரீயாக வந்து ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எப்படி பிடிக்காமல் போகாதுங்க. ஏன்னா நம்ம 15 நாளில் 10 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம், டேரக்ட்லாம் கொடுத்துருக்கோம், 4D 5Dலாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஏன்னா இப்போ 2 நாளாக இடையில போடல, விட்டு தான் போகிறோம். அந்த ஒரு கமிட்மெண்ட்டை கொடுங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு ஆர்வத்தை தூண்டிங்கன்னா நம்ம ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் தான். என்ன அப்படின்னா 5 ஜோடி நம்பர் எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஒன்று, உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் நம்பர் வந்தப்பறம் மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறோம். இப்போ ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா அதாவதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க. அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் சரி கரெக்டாக பயன்படுத்தி டெய்லியும் வின்னிங் தட்டி தூக்க முடியும். ஆல்போர்ட் பார்த்தெல்லாம் 7 8 அதிகப்படியான கணக்கில் போகிறோம். சப்போர்ட்டுக்கு 4 நம்பர் போகிறோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதில் இந்த 2 நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் எல்லாமே இருக்காது, போர்டு இருக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு சப்போர்ட்டிவ் ஒரு 4 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 3D வரணும். ஒருவேளை மிஸ் ஆனால் இந்த 0 சேர்ந்து இந்த 4 நம்பரில் 3D அமையலாம். அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏபிசி 3D நம்பர் பார்த்தலாம். 3D நம்பர்ன்றது நம்ம 4D 6D என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருப்போம், 5D கொடுத்துருப்போம். ஸோ பாருங்கள், அதில் பார்த்தீங்க அப்படின்னா 45, சரிங்களா? 45 347 347, அந்த 47 ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே சிங்கிள் போர்டில் இருக்க மாதிரியே அமைஞ்சிருக்கு. அதுக்கு 247 கொடுத்துருக்கேன். இது இன்னொரு இது நோட் பண்ணி பாருங்கள். இந்த இதை நோட் பண்ணி பாருங்கள். இந்த இதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. 3 4 5, சரிங்களா? இதுவும் வந்து ஒரு வரிசையாக இருக்க ஒரு பேட்டர்ன். 3 4 5 இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இருக்குது. அதனால தான் அதை நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். சரிங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 574 058ங்க சரிங்களா, 058 058. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 904ன்னு போட்டிருக்கோம். அதேமாதிரி 79 771 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர். 771ன்றது நம்மளுடைய ஒரு ஃபாலோயிங் நம்பர். இதே தான் நம்ம 671ன்னு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 175 224ங்க சரிங்களா, 224ன்னு கொடுத்துருக்கோம். அதே வந்து 324ன்னு மாற்றிருக்கோம். இந்த நம்பருக்கு லிங்க் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். 7க்கு பவர் எடுத்துருப்போம். ஏன்னா நம்ம பவரில் தான் சில டைம் வந்து நம்ம 3D மிஸ் பண்ணுறோம். அதுக்காக அந்த பேட்டர்னில் நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. நம்ம ஃபார்முலா என்ன வருதோ அதே எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா வரதுனால அது உங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம சொல்கிறோம். அடுத்து 3484 இப்போ தான் அடிச்சிச்சிங்க, ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே மேலே டபுள்ஸில் அது கொடுத்துருக்கோம். 677. அதேமாதிரி 42 385 42 385ங்க. இந்த 85 பார்த்தீங்கன்னா 058 கொடுத்துருப்போம் மேலே சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன் 395. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு 35 அப்படின்ற பேரை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் எடுக்க சொல்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து, புரியுதுங்களா. ரிப்பீட்டட் நம்பர் நான் இங்கே பாருங்கள் 385 395 அப்போ 35 வரும் அப்படின்னு எடுக்க சொல்கிறேன். 43 153ங்க. அதேமாதிரி 792. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்தது இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 நம்பர் அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்போம். அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். மிஷின் நம்பர் 2 ட்ரையல் இருக்குது அப்படின்றதுனால தான் 3 பேட்டர்னாக கொடுத்துருக்கோம். 668ங்க சரிங்களா, 668 400 சரிங்களா, 668 400 019. இந்த 019 மேலுமே உங்கள் ஒரு இதில் வந்திருக்கு உங்களுக்கு நமக்கு சரிங்களா. 019 இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சார். ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 507. ஸோ ஒரு 307 ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். நான் 507 கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வரிசையை திரும்ப பாருங்கள், ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்கள் 456 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி 564. இது ரொம்ப ஒரு ஃபாலோயிங் நம்பர், ரெகுலராக வரக்கூட தான். 864 224 போட்டிருந்தோம். இங்கே 223 வந்திருக்கு, 221. அப்போ இந்த 22 பேர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 இடத்துல 3 இடத்துல வந்திருக்கு. 918 904ங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேங்க, லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் சரிங்களா. அடுத்து எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும்னா, நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. 12,000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் கூட பார்க்குறதில்ல. அதில் 100 லைக் கூட வரதில்லைன்றதுனால தான் இதை கேட்குறோம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வீடியோ போட்டு ரெகுலராக பண்ணலாங்க. அது யூஸ்ஃபுல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதனால தான் லைக் மூலிமா தெரிவிங்கன்ற உங்கள் சப்போர்ட்டை. அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D தட்டுத்துக்குங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.